சொல்றேங்க மேம். ஹலோ. நீங்க மேம். ஆரம்பிச்சுக்குங்க. ப்ரொசீட் பண்ணுங்க. சரிங்க மேம். ஓகேங்க சார். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல்விருந்தாவாய், பிரபஞ்சமே, மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் இரவு வணக்கம்ங்க. ஓகேங்க. இப்ப பாலாஜி சார். ஸோ இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிமிடம் நமக்கு இது வரைக்கும் கேட்கும்போது செஷன்ஸ் பண்ணி கொடுத்த டாக்டர் யுகேஷ், அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் மெடிக்கல் டாக்டர், கடந்த வாரம் உடல்நலக் குறைவால் இறந்துட்டாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவருடைய பங்களிப்பு நம்மளோட செமினார்களில் சிறப்பான முறையில் இருந்தது. அதை நினைவு கூர்ந்து ஒரு நிமிடம் அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்திட்டு அடுத்து சுந்தரம் சாரோட செஷன் நோக்கி போய்க்கலாம். ஒன் செகண்ட், ஒரு நிமிஷம் எல்லாருமே மௌன அஞ்சலி செலுத்திக்கலாம். ஓகே, அடுத்து இன்னைக்கு செஷன் பண்ணக்கூடிய சுந்தரம் சாரை பிந்து மேடம் வெல்கம் பண்ணுவாங்க. பிந்து மேடம், நீங்க ஹேண்ட் ஓவர். ஓகே. இன்னைக்கு நடக்கக்கூடிய டாபிக் உணவே மருந்து, மருந்தும் நஞ்சுங்கிற டாபிக்கை பத்தி தான் நமக்கு பேச கொடுக்க போறாங்க. அக்குபஞ்சர் வழிமுறையில நமக்கு அது எப்படி அப்படிங்கறத விளக்கப்பட்ட சார் கொடுக்க போறாரு. சுந்தரம் சார் கொடுக்க போறாங்க. சுந்தரம் சார் ரொம்ப பேஷனேட்டா அக்குபஞ்சரை டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட்ல பண்ணிட்டு இருக்காங்க. நீண்ட நாளா பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மட்டும் அதை என்ஜாய் பண்ணி அதை மக்களுக்கு சேவை செய்யாமல் நம்மளுக்கும் அது பகிர்ந்து கொடுத்து இப்படி எல்லாம் செஞ்சு அது நல்லா இருக்கும். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் என்னென்ன நம்மளோட பாடியில நமக்கு குணம் செய்யும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர் அவர். இன்னைக்கு நமக்கு அற்புதமான ஒரு விஷயத்த பத்தி சொல்ல தரப்போறாங்க. வெல்கம் சுந்தரம் சார். ஹலோ சார், வெல்கம் சார். கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்களா? சார் வெல்கம் சார். ஓகேம்மா, வணக்கம்மா. வணக்கம்மா, கண்டிப்பா. நன்றி நன்றி. கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க சார், கேக்குது. நீங்க பேசலாம். ஓகே ஓகே. உணவே மருந்து, உணவே நஞ்சும் கூட. எப்படி நம்ம அக்குபஞ்சர்ல அதை ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்னையோடைய தலைப்பு. நான் ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் ஒரு டாப்பிக்கை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இது சார்ந்து நம்ம சந்தேகம் கேட்டுட்டா தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியும்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு, நம்ம உணவில் ஏன் விஷம் சேர்ந்தது? இது யாராவது வேணுமெனே சேர்த்தாங்களா? இது யாருக்காவது உள்நோக்கம் இருக்குதா அப்படின்னா அடிப்படையில் இதுக்கு அந்த மாதிரி ஒரு உள்நோக்கம் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நாளடைவில் அது என்ன ஆச்சுன்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். பட் முதல்ல அடிப்படையில் இதுக்கு உள்நோக்கம் எதுவும் கிடையாது.
நம்மளுடைய உணவில் நஞ்சு சேர்றது. இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1980 கூட நம்மளோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 68 கோடி இந்தியாவினுடைய மக்கள் தொகை. ஆனால் பாருங்க 2023 அதுவே வந்து உங்களுக்கு 146 கோடின்னு வந்து விவசாயத்துறை வந்து கணிச்சிருக்குது. அந்த சென்சஸ் மூலியமாகவும் ஒரு கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க 146 கோடி. ஆனால் நமக்கு இருக்கிற நிலங்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 மில்லியன் ஹெக்டேர் தான் நமக்கு உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கான இடம் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 54% இருக்கிற நிலத்துல காடுகளோடு சேர்ந்து அதில் 54% தான் நாம் உணவு உற்பத்திக்காக பயன்படுத்துகிறோம். அப்போது உணவு உற்பத்திக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்லும் போது இந்த 1981 1964 பெரிய வறட்சியெல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து உணவு இல்லாமல் நிறைய பேர் வந்து இறந்துருக்குறாங்க. அதனால அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சராசரி வாழ்வியல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொல்லுவாங்க. ஒரு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 40 வயசு தான் 1960 சராசரி மனிதனுடைய வாழ்நாளை கணக்கு போட்டாங்க 40 வயசு. 1980 உணவு உற்பத்தியை கொஞ்சம் நம்ம பசுமை புரட்சி அந்த மாதிரிலாம் நிறைய அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பித்த உடனே ஏறக்குறைய மக்களில் ஒரு 3/4 பாகம் பேருக்கு வந்து 2 வேளை நல்ல உணவு கிடைச்சிது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போவே 1980 பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 40லேருந்து 50 தான் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு 2023 சென்சஸ் படி நம்மளுடைய ஆவரேஜ் வயசு பார்த்தீங்கன்னா 70 வயசு. அப்போ இந்த 70 வயசுக்கு வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு உணவு கிடைச்சிருக்குது. நம்ம அக்குபஞ்சரில் சொல்லுவோம் ப்ரீநேட்டல் எனர்ஜி அண்ட் போஸ்ட் நேட்டல் எனர்ஜி. என்னதான் வந்து உங்களுக்கு ப்ரீநேட்டல் எனர்ஜி நல்லா இருந்தாலும் போஸ்ட் நேட்டல் எனர்ஜி தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு உழைப்பையும் தருது. அதுக்காக வேண்டிய உணவை உற்பத்தி பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அரசாங்கம் இருக்குது. அதாவது அதிகமாக உற்பத்தி பண்ணி ஆகணும். இருக்கிற நிலம் ரொம்ப கம்மி, அந்த நிலத்தை வச்சு தான் பண்ணணும். ஆனால் அந்த நிலத்துலையும் உங்களுக்கு வந்து நிறைய மகசூலை கொண்டு வரணுன்றதுக்காக தான் புதிய புதிய நுட்பங்களை கொண்டு வராங்க. அப்போ நுட்பங்களை கொண்டு வரும்பொழுது விவசாய நிலங்கள்ல மகசூல் வர நேரத்தில் பூச்சிகளோட தொந்தரவு இருந்து மொத்தமாக அழிஞ்சு போகிறதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து தடுக்கணுன்றதுக்காக தான் மெல்ல 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 இந்த விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இது ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம். இப்போ எல்லாருமே வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் பேசுவாங்க. நாம வந்து பயப்படுறதை விட ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறோம், அவ்வளோதான். ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்காக தான் இந்த நம்மளுடைய இன்றைய வகுப்பு. ஏறக்குறைய 25,000 கோடி ரூபாய்க்கு நாம வந்து இந்திய பொருளாதாரத்துல வந்து இந்த விஷ மருந்துகளை உற்பத்தி பண்ணி நாமளும் உபயோகிக்கிறோம், ப்ளஸ் வெளிநாடுகளுக்கும் அனுப்புகிறோம். இது எவ்வளோ தூரம் இருக்க போகுதுன்னு அவங்க ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா இன்னொரு 8 வருஷம் பொறுத்து 2032 ஒரு இலக்கு வைக்கிறாங்க 45,000 கோடியா, ஏறக்குறைய 2 மடங்கு. ஏன்னா அவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக விஷ மருந்துகளை விவசாயத்தில் உபயோகப்படுத்துகிற நாடுகளில் முதல் நாடு தாய்வான். ஏறக்குறைய 17% அவங்க விஷத்தை உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த விஷத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. சீனா 13% வரும், ஜப்பான் 11, யூஎஸ் 7. ஆனால் நாம் எங்கே உபயோகப்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா 1% கிடையாது, 0.5% தான் நாம் விஷத்தை உபயோகப்படுத்துகிறோம் நம்மளுடைய உணவு உற்பத்திக்காக. அப்படின்றது ஒரு ஆறுதலான விஷயம், முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தாலும் நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது, FSSAIன்னு போட்டிருக்கோம். நம்ம வாங்குற உணவுப் பொருட்கள்லாம் இதனுடைய ஒரு முத்திரை இருக்கும். இந்த முத்திரை எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த முத்திரை இருக்கிற உணவுகளை நம்பி தாராளமாக வாங்கலாம். என்ன காரணம் அப்படின்னா இந்த முத்திரை எப்படி வச்சுருந்தாங்கன்னா ஒரு உணவுப் பொருளில் 0.0
1 மில்லிகிராம், அதாவது 1 கிலோ உணவுல 1000ல் 1 அவ்வளவுதான். அப்போ 1000ல் 1% தான் வந்து இந்த விஷத்தினுடைய தன்மைகள் அதில் இருக்கலாம் அந்த உணவுல அப்படின்னு ரொம்ப நாளா வச்சிருந்தாங்க. பட் அது வந்து இப்போ கொஞ்சம் அதுவே இன்க்ரீஸ் ஆகி இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா 0.1% இருக்கிறாங்க. 0.1. ஸோ இந்த அளவு தான் நாம அதிகப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் உலக நாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக வச்சிருக்கிறாங்க. அதனால வெளிநாட்டுகளில் இருக்கிற உணவுலாம் ரொம்ப நல்ல உணவு அப்படின்றதெல்லாம் வந்து நாம கொஞ்சம் நம்ம நாடு எவ்வளோ மேலுன்னு நம்ம நினைச்சுக்கணும். முதல் விஷயம். 2வது, இந்த விஷ மருந்துகள் வந்து நம்மளுடைய விவசாயத்துக்கு மகசூலை காப்பாற்றுறதுக்காக பண்ணப்பட்டு உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக பண்றாங்க. அவ்வளவுதான் அதனோட நோக்கம். அப்படி மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இது என்ன மாதிரி விஷ மருந்து? ஏன் நம்ம இப்பவே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறோம்? என்ன எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் இப்படியே போச்சுன்னா எல்லா நாடுகளை போல நாமளும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஊர்ல வந்து நமக்கு நிறைய ஒரு அதுக்குண்டான வழிமுறைகள் நான் பின்னாடி சொல்ல போறேன், எப்படி நம்ம இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக. இந்த இந்த விஷ மருந்துகளோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூச்சிய அதை நேரா போய் மரணிக்க வைக்கிறது இல்லை. நிறைய வகைகள் இருக்கு இதுல. இதுல எப்படி வகைகள் கேட்டா, ஒரு ஒரு செல்லை அதை கன்ஃபியூஸ் பண்ணும். அதாவது அந்த செல்லோட மெமரியை டேமேஜ் பண்ணக்கூடிய சில விஷங்கள், நர்வஸ் சிஸ்டத்தை மட்டும் டேமேஜ் பண்ணக்கூடிய சில விஷங்கள், ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சில விஷங்கள். இந்த மாதிரி விஷ முறைகள்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து ஒரு இந்த பெஸ்டிசைடு எப்படி டிசைட் பண்றாங்க, எந்தெந்த காய்கறிக்கு எந்தெந்த நெல் வகைக்கோ பழங்களுக்கோ எப்படிலாம் வந்து இதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயம் ஏன் உபயோகப்படுத்துறாங்கன்றது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு நியாயமான விஷயமா நம்ம இதை ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு மிச்சத்தை நம்ம பாதுகாப்புக்காக பேசுறோம். ரைட், ஓகே. இது இல்லாம நாம சாப்பிட்ற ஒரு பொருள் இருக்கு பாருங்க. சாதாரணமா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு மெடிசனே எடுப்பாங்க பர்டிகுலரா. அதாவது விட்டமின் சி, விட்டமின் ஏ, டி, இ, அதெல்லாம் நம்பர்ல நிறைய இருக்குல்ல, B12 இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி விட்டமின்ஸையும் நம்ம அதிகமா எடுத்தோம்னா, அளவுக்கு மிஞ்சி எடுத்தாலோ இல்லை அந்த விட்டமின்ஸை நம்ம பாடி டைஜஸ்ட் பண்ணலைனாலோ அது நேரா கொண்டு போய் நம்மளுடைய லிவர்ல ஸ்டோர் பண்றதுன்றது அந்த மருத்துவமே ஒத்துக்கிற விஷயங்கள். ஒரு ஒரு விட்டமினும் என்னென்ன பண்ணணும்னு நீங்க போய் டைம் கிடைக்கும் போது கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ உதாரணத்துக்கு ஒரு விட்டமின் சி எடுத்துக்கோமே. விட்டமின் சி சப்போஸ் யாராவது ரொம்ப நல்லது இது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் அந்த விட்டமின் சி எக்ஸஸோட இண்டிகேஷன் நமக்கு தெரியுது ஸ்கின்ல தான் தெரியும். அந்த ஸ்கின்ல ஏதாவது ஒரு வேரியேஷன், ஒரு அப்நார்மல் வேரியேஷன் இருக்குன்னா, யாராவது விட்டமின் சி எடுக்கிறாங்கன்னா முதல்ல அவங்க அதை திரும்பி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகம் வீங்கும். அதாவது பர்டிகுலரா எங்க முதல்ல ஸ்டார்ட் ஆகுன்னா உதடு வீங்கி அதுக்கப்புறம் முகம் வீங்கும். ஒரு மாதிரி புசு புசுன்னு தூங்கி எழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஊதனா மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முகம் வீக்கம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன். இந்த கிட்னி ஸ்டோன் மட்டும் இல்லை, யூரின் போகும்போது பிளட்டு கூட வரும், பெயினாகவும் இருக்கும். இவங்க ஏதோ ஒரு கிட்னியில் ப்ராப்ளம்னு நினைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எங்களுக்கு நடந்து ஒரு பேஷண்ட் வரும்போது இந்த மாதிரி யூரின் போகும்போது வருது அப்படின்னு உடனே நான் என்னென்ன மெடிசன் எடுக்கிறீங்க கொடுங்க அப்படின்னு சொல்ல போது அவங்க மெடிசன்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு இல்லை நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் மொத்தத்தையும் எடுத்து ஒரு ஒரு மெடிசனுடைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அப்போ இந்த விட்டமின் சியில் அவங்களுடைய பிளட்ல யூரின் வர்றதை நான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன சொன்னேன், நீடில் பண்ணுறோம் ப்ளஸ் இந்த விட்டமின் சி மாத்திரம் ஒரு வாரத்துக்கு சாப்பிடாதீங்கன்னு சொன்னோம். அந்த ஒரு வாரத்துக்கு சாப்பிட்றத நிறுத்தின உடனேயே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வீக்கங்களும் இந்த கிட்னியில் யூரின் வழியாக வரக்கூடிய பிளட்டு குறைஞ்சிது. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல மீன் பண்ண வரேன்னா, ஒரு விட்டமின்ஸே நம்ம வந்து அதிகமாக எடுத்தாலும் அதுவும் பாய்சனாக மாறுது. இதுக்கு பேர் மெடிசனு, மருந்து. ஆனால் அதுவும் கூட விஷமாக மாறுது. நேரடியாக விஷம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த மருந்தா எடுக்கக்கூடிய பொருட்களை என்ன பண்ணுது,
இப்போ உடனே நம்ம கேட்கலாம், விட்டமின் சி மருந்து வெறும் அலோபதியில் எடுத்தால் தான் இப்படி ஆகுமா அப்படின்னா, நீங்கள் நேச்சுரலாகவும் எதனா ஒரு முறையில் எடுத்தாலும் ஆகும். அது பின்னாடி சொல்கிறேன் எப்படி ஆகுதுங்கிற. அப்போது நாம் உணவில் உதாரணத்துக்கு நம்ம எனி எக்ஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேட்டோ, ஒரு சுகரோ, ஒரு சால்ட்டோ, இல்லை நம்ம உணவில் உபயோகப்படுத்தப்படுற ஒரு கலர்டு திங்கோ, இது எல்லாமே நம்மளுடைய பெருங்குடலில் போய் கையை வைக்குது ஃபர்ஸ்ட். அப்போ பெருங்குடலோட பாக்டீரியா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சோடனே சிஸ்டமும் கெட ஆரம்பிக்குது. ஸோ அதனால நம்ம விட்டமின்ஸ்ன்றதுல சாதாரணமாக சேர்க்கக்கூடிய இந்த மாதிரி பொருட்களையும் நாம் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இதனுடைய ஆரம்ப கால ஒரு இண்டிகேஷன்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னா, எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரும், அப்புறம் வாமிட்டே வரலாம், அப்புறம் பேதி ஆகலாம். இதெல்லாம் நம்மளுடைய உடம்புல ஏதோ ஒரு வகையில் அது மருந்துகள் மூலியமாகவோ இல்லை நேரடியாக உணவுப் பொருள் கலந்த விஷங்கள் மூலமாகவோ நம்ம உடம்புல தங்கியிருக்கு. இது கழிவுகள் போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து நடக்கிறத நாம் கேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. என்ன கேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நாம் எப்படிலாம் சாப்பிட்றோம், என்னென்ன பொருளை சேர்த்தோம், என்னைக்கு சாப்பிட்டதுல இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு நாம் திரும்பி ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில். ஏன் நமக்கு நாமளே 0.5% விஷம் சாப்பிட்ற நாமும் ஒரு 17%, ஒரு 11%, 15% சாப்பிடக்கூடிய நாடுகளில் இருக்கிறவங்கள விட நாம் ஏன் உடனே நோய் நமக்கு தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய ஒரு பூகோள அமைப்பில் நாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறோம்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம வீக்காக இருக்கிறோம்னு நினைக்கவே வேணாம். நம்மளோட டிசீஸ் இம்மீடியட்டாக நமக்கு தெரியுது. அதனால நாம் சென்சிட்டிவாக இருக்கிறோம். அந்த சென்சிட்டிவ்னஸை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, அந்த சென்சிட்டிவ்னஸில் என்னென்ன ஃபீலிங் வருது அப்படின்றத உடனடியாக நாம் ஒரு செக் பண்ணி நம்மளுடைய வாழ்வியல் முறையை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. இது சினாரியோ. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு சூழல். நீங்களோ நானோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அளவுக்கு நாம ஆரம்பத்தில் எங்கேயாவது உங்களுக்கு ஆர்கானிக் ஃபுட்டு கொஞ்சம் கிடைக்குதுன்னா, அதை கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும், கொஞ்சம் காஸ்ட் எப்பயுமே எக்ஸஸாக தான் இருக்கும், கொஞ்சம் அஃபோர்டபுள் பண்ணுறவங்க வாங்கி பயன்படுத்தலாம். இப்போ நம்ம குழுவில் கூட இந்த செஞ்சோலின்னு சொல்லிட்டு சிலர்லாம் அடிக்கடி போடுறாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மதுரையில் பறவை பாலான் இருக்காங்க, வானகம்னு ஒரு அமைப்பு இருக்கு. இவ்வளோ தூரம் அவங்களுக்கு அகால் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாபிஸ் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல வல்லந்தை அப்படிங்கிற ஊர்ல ஏறக்குறைய ஒரு 100 ஏக்கர் அவங்க வாங்கி எதுக்குமே உதவாது அப்படின்னு ஒதுக்கப்பட்ட ஒரு தரிசு நிலத்தை வாங்கி அவங்க இன்னைக்கு ஒரு பெரிய பூஞ்சோலையா மாத்தி அவ்வளோ காய்கறிகளை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றாங்க, உள்ளூருக்கும் விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடங்களை நாம நேரடியா விவசாயம் பண்ண முடியாத சூழல் இருந்தா கூட அந்த மாதிரி இருக்கிறவங்களை கொஞ்சோண்டு நம்ம வாங்கி என்கரேஜ் பண்ணோம்னா இது மெல்ல மெல்ல நாம ஒரு தரமான உணவு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேடி பிடிச்சு அது ஒரு முயற்சி பண்ணலாம். ரெண்டாவது, இது எல்லாம் மீறி நாம எல்லாமே நமக்கு ஆர்கானிக்கா கிடைக்கிறதுன்றது இன்னும் ரொம்ப தூரம் நம்ம போக வேண்டியிருக்குது. இப்போதான் நாம ஒரு அரிசியில வந்திருக்கிறோம், அதுக்கப்புறம் காய்கறி கீரையில வந்திருக்கிறோம், இன்னும் பருப்பு வகையிலெல்லாம் இன்னும் நம்ம வரல, பழ வகையிலெல்லாம் இன்னும் பெருசா வரல. இப்ப பாருங்க, இந்த வருஷம் பாருங்க, மேங்கோ பாருங்க, மாம்பழம் இவ்வளோ சீசன்ல ஒரு எங்களுடைய 4 மாவட்டத்துல குறிப்பா திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மட்டும் சேர்த்து எல்லா மாவட்டத்திலையும் பழத்துக்குள்ளார புழு வந்திருக்குது. ஸோ இந்த பழத்துக்குள்ளார புழு வர்றதுன்றது ஒரு புதிய விஷயமா இருக்கு. என்னன்னா, இவங்க அடிச்ச மருந்துகள் எக்ஸஸா அது தாங்கலன்றதுக்காக அது ஒரு ரிசர்ஜன்ஸ் ஆகி அதில் ஒரு டிஎன்ஏவே மாறி இருக்குதுன்ற மாதிரிலாம் விவசாயத்துறை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாம வாங்குற பொருள் நம்ம வீட்லயே முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக எவ்வளோலாம் உற்பத்தி பண்ண முடியுமோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உற்பத்தி பண்ணலாம். அதுக்கு அடுத்து வாங்குற ஒரு ரைஸு இதெல்லாம் வாங்குறோம்னா ரொம்ப பாலிஷ்டாக இல்லாமல், ரொம்ப ஷைனிங்காக இல்லாமல், ஒரு நல்ல ஒரு நாட்டு ரகமான ஒரு அரிசிகளை கொஞ்சமாக வாங்கி உபயோகப்படுத்தலாம். இது நம்ம சைட்லேருந்து நாம் எடுக்க வேண்டியது. சரி, சில காய்கறிகள் நாம
வாங்கித்தான் ஆகணும், உற்பத்தி பண்ணவும் முடியாது சூழ்நிலை இல்லை, எல்லாமும் உற்பத்தி பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் வரும்போது வாங்கின பொருட்களை எப்படி நம்ம வந்து அந்த பொருட்களில் இருக்கிற விஷத்தை நீக்கிறதுன்றதும் நம்ம கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது சமைக்க போற உணவு எது வாங்கிட்டு வந்தாலும் காய்கறியோ இல்லை பழங்களோ வாங்கிட்டு வந்தா நேரடியாக அப்படியே சாப்பிடாம வீட்டில் பேக்கிங் சோடாவோ எதுவுமே வினிகரோ இதெல்லாம் ரெண்டும் கூட ஒரு சிரமமானதாக இருக்குதுன்னா உப்பு தண்ணி ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு குறிப்பாக ஒரு 10 கிராம்லேருந்து 20 கிராம் நம்ம சாதாரண கல் உப்பை போட்டு கரைச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த வெஜிடபிள்ஸோ அந்த கீரையோ அதில் அப்படியே முங்கி இருக்கட்டும்னு வச்சுருந்தோம்னா அதில் இருக்கிற பாய்சன்ஸ் கண்டிப்பாக பிரேக் ஆகுதுன்றத ஆராய்ச்சிகள் நிறைய சொல்லுது. இது வந்து நம்ம வாங்குற காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும். அதன் பிறகு எடுக்கும் பொழுது எந்த ஒரு காய்கறியா இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு பீர்க்கங்காயோ ஒரு சுரக்காயோ ஒரு அவரைக்காயோ ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் எடுக்கும்போது தலைப்பகுதியும் வால் பகுதியும் வெட்டிடணும். ஏன்னா ஒரு செடி மேல ஒரு மருந்து அடிக்கிறாங்கன்னா அந்த மருந்து காய் மேல படுதுன்னா அது பிகினிங்லயும் எண்ட்லயும், அதாவது தலைப்பகுதியிலையும் வால் பகுதி தான் போய் மிச்சம் மீறி சேரும். ஸோ அந்த பகுதியை கண்டிப்பா வெட்டி வீசி எறிஞ்சிட்டு மிச்சத்தை நாம வந்து சமைக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். இது வந்து காய்கறிகள் சம்பந்தப்பட்டது. அதே பூமியிலிருந்து விளையக்கூடிய சேமக்கிழங்கு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகைகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா தோலை முழுவதுமா நீக்கிட்டு தான் சமையலுக்கு உபயோகப்படுத்தணும். ஏன்னா நேரடியா தோல்ல தான் அந்த விஷங்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தோலை நீக்கிட்டு சமைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பழங்கள் வாங்குறோன்னா கண்டிப்பா மேல் தோலை நல்லா உரிச்சு சாப்பிடுங்க. தோலோட சுரண்டி சாப்பிடாம தோலை சீவி எடுத்துட்டு எந்த வகையிலும் தோல் நம்ம உதடுலையோ வாயிலையோ கையிலையோ எங்கேயும் படாம முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டு கையை வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்றது ஒரு சேஃபர் சைடு. இது எதுவுமே நம்ம வந்து ரொம்ப பயமுறுத்துறதுக்காக சொல்ற விஷயம்னு நினச்சிக்கிறாதீங்க. நாம கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சேஃபா இருக்கிறோன்றது தான். ஏன்னா ஒன்று நம்ம போய் இது ஆர்கானிக்கா என்ன ஆர்கானிக் சர்டிஃபைடா அந்த மாதிரிலாம் போயிட்டுலாம் இருக்கிறத விட டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் நம்மளோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நம்ம பத்திரமா யூஸ் பண்ணிக்கிறோம். அதன் பிறகு இந்த வெள்ளரிக்காய் இந்த பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகளை எவ்வளோ தவிர்க்கிறீங்களோ அவ்வளோ மிக 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 நல்லது. அந்த மாதிரி பச்சை காய்கறிகள் நம்ம வெள்ளரிக்காயோ வெண்டைக்காயோ சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உங்கள் கண் எதிர்க்க நீங்களே விளைய வச்சதை மட்டும் அப்படி சாப்பிடுங்க. கடையிலேருந்து வாங்குறது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் வந்து குக் பண்ணி தான் சாப்பிடணும். குக் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஒரு டெம்பரேச்சரில் இந்த பாய்சன்லாம் பிரேக் ஆக முடிஞ்ச வரைக்கும் ஹாஃப் பாயிலில் குக் பண்ண ஒரு உணவுகளை சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கணும். ரா வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இது வந்து நாம் உணவில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறது. குறிப்பாக கீரையை பண்ணும்போது மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஒரு நோட் எல்லாரும் எடுத்துக்கணும். என்னன்னா கீரையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வாழ்நாள் 18 நாள்லேருந்து 20 நாள். இப்போ 1ஆம் தேதி விதைய போடுறோம்னா 20ஆவது நாள் அறுவடைக்கு வந்துடும். அப்போ அதுக்குள்ளார இந்த பிரபஞ்சத்துல இருந்தும் முழு சக்தி அது கிரகிச்சு ஏறக்குறைய ஒரு அடி 1.5 அடி வளரணும். வளரணும்னா அது வேகமா எல்லாத்தையும் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது கீரை. அதனாலதான் டாக்டர் எல்லாரும் கீரை சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது, கீரை சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுல வந்து அவ்வளோ நியூட்ரியன்ட் ரொம்ப ஃபாஸ்டா அப்சர்வ் பண்ணும். ஃபாஸ்டா அப்சர்வ் பண்ற கீரை தான் விஷம் மருந்து அடிச்சாலும் ஃபாஸ்டா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ கீரையில விஷ மருந்து அடிச்சில்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகமான விஷம் அடிச்சிருக்காங்களா கம்மியான விஷம் அடிச்சிருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு எப்போ நீங்க கீரை வாங்கினாலும் கீரை வாங்கிட்டு ஒரு 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 முனையில எங்கேயாவது கில்லுன்னா அந்த கீரையோட பச்சைய மனம் வரணும், பச்சையத்தோட ஸ்மெல். இது வந்து ஃபர்ஸ்ட் செக்கு கீரை வாங்கும்பொழுது. செகண்ட் திங், கீரை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் சமைக்கும்போது நான் சொன்ன மாதிரி 15 நிமிஷம் சால்ட் வாட்டரில் போட்டுட்டு பண்ணிட்டு சமைக்கணும். சமைக்கும் பொழுது கீரையிலிருந்து பச்சையம் மனம் மாத்திரம் வந்தா அந்த கீரையை சாப்பிடுங்க. இல்லை அது ஒரு மாதிரி ஒரு அருவருப்பான ஸ்மெல் வந்ததுன்னா அதில் எக்ஸஸ் பாய்சன் இருக்கு, தூக்கி ஊற்றிருங்க. அன்னைக்கு கீரை சாப்பிடலைன்னா கூட பரவாயில்ல. இது பர்டிகுலராக கீரைக்கு மாத்திரம் ரொம்ப கேர் பண்ணி கவனிக்கணும். ஸோ கீரை விஷயம் ஒரு பொருள் உற்பத்தி ஏன் விஷம் வருது அதை நம்ம தவிர்க்க முடியாது.
அப்படி விஷம் கலந்த விஷத்தை வர்றதை நாம ஓரளவுக்கு செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். விஷம் இல்லாத ஒரு உணவுகள் கிடைக்கும் போது அதுக்கு ஆப்ஷன் கொடுத்து ₹1 ₹2 அதிகம் இருந்தால் பண்ணலாம். அந்த மாதிரி யாராவது செய்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். அதன் பிறகு வாங்கிட்டு வந்த பொருளை இந்த மாதிரி ஒரு சேஃபர் சைடாக நம்ம குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறது நல்லது. இது எல்லாம் நமக்கு செய்யறது. சப்போஸ் இந்த விஷங்கள் நம்ம எவ்வளோதான் ஒரு ஹோட்டலில் போகிறோம், ஒரு விருந்துக்கு போகிறோம், அங்கெல்லாம் இதெல்லாம் நடக்கிறது கிடையாது. ஸோ இவ்வளோ கவனிப்பாங்களான்னு தெரியாது. அதையும் மீறி அந்த மாதிரி ஒரு உணவு நம்ம உடம்புக்குள்ள வந்ததுன்னா அக்குபஞ்சர்ல நம்ம என்ன பண்ணணும்? அக்குபஞ்சர்ல என்னென்ன மாதிரி பாயிண்ட் எல்லாம் இந்தந்த மாதிரி விஷங்கள் நம்ம உடம்புல சேர்ந்த விஷங்களை, குறிப்பான விஷங்களை சிலர்லாம் சொல்லுவாங்க, இது ஆர்கானிக்கா ஆர்கானிக் பெஸ்டிசைடு யூஸ் பண்றோம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றதெல்லாம் நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஆர்கானிக் பெஸ்டிசைட்லாம் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு உண்டான ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இன்னும் வரல. ஒரு உதாரணம் சொல்லுவேன். சாதாரணமாக வேப்ப எண்ணெயை எடுத்து தெளிங்க பூச்சிகளுக்கு, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேப்ப எண்ணெய் எப்படி பூச்சியை கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புழு மேலே ஒரு சொட்டு வேப்ப எண்ணெய் கலந்த தண்ணி பட்டுதுன்னா அந்த புழு ஒரு உயிர் துடிச்செல்லாம் சாக்கிறது கிடையாது. அதனுடைய பிரெயின்ல போய் அது என்ன பண்ணுது, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது. அப்ப சாப்பிட்டுட்டேங்கிற உணர்வை கொடுக்கறதால அந்த புழு என்ன பண்றது, சாப்பிட்றதை நிறுத்திடுது. புழு தன்னுடைய வெயிட்ல, ஒரு புழு 10 கிராம் இருக்குன்னா தன்னுடைய வெயிட்ல அது 17 மடங்கு உணவு எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு. அதாவது 10 கிராம் உள்ள ஒரு புழு 170 கிராம் உணவு எடுக்கணும். அவளை எடுத்தாதான் அது உயிர் வாழும். அப்ப இந்த வேப்ப எண்ணெய் பட்ட உடனே என்ன ஆகுது, அதுக்கு தான் சாப்பிட்டுட்டோம்னு பிரெயின்ல நினைவு வர்றதால அது சாப்பிட்றதை நிறுத்துது. நிறுத்தின உடனே 1 நாள் 2 நாள் 3 நாள்ல பட்டினி கிடந்து சாகுது. இப்போ ஒரு கேள்வி, இந்த பொருள் வேப்ப எண்ணெய் நாம சாப்பிடக்கூடிய ஒரு காயில பட்டா அதுவும் அதே வேலையை தானே செய்யும் நமக்கும். அப்போ வேப்ப எண்ணெயும் விஷம்னா விஷம்தான், எதுவாக இருந்தாலும். அது வேற வழியில் என்னமோ செய்கிறாங்களே தவிர அதுக்குண்டான ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் இன்னும் அதுக்குண்டான ஆராய்ச்சிலாம் இன்னும் போயிட்டே இருக்கு. அதெல்லாம் தெளிச்சா எப்படி ஆகுதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ இப்போ இன்னொரு கேள்வி, சில இடத்துங்கள்ல உடம்புல நச்சுத்தன்மைலாம் இருக்குது, தினமும் ஒரு 2 வேப்ப இலை சாப்பிடுங்க அப்படின்னு என்னோட நண்பருக்கு சிலர்லாம் சாப்பிட்றத பார்த்தேன். அப்போ கொஞ்ச நாள் பொறுத்து ஒன்றும் சொல்லலை, ஒரு 3 மாதம் பொறுத்து அவங்கள வார்ன் பண்ணேன், தயவு செய்து சாப்பிடாதீங்க. வேப்ப இலையை எந்த மிருகமாக சாப்பிடுதா பாருங்க, சாப்பிடவே சாப்பிடாது. அப்போ மிருகங்களுக்கே ஜீரணம் பண்ண முடியாத ஒரு பொருளை நாம சாப்பிட்றது மிக மிக தப்பு. என்ன பண்ணும் அப்படின்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் 3 மாதம் சாப்பிட்டீங்களே, சின்ன வயசுல சாப்பிட்ட உணவுகள்லாம் இப்போ உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலன்னு? பிடிக்கவே இல்லைனாரு. அதுதான் அதை நான் பண்ணுச்சு அப்படின்னு. என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வேப்ப இலை உணவு மேலே ஒரு விரக்தியை ஏற்படுத்தும், ஒரு சாப்பிட வேணாம்னு சொல்லும், ஒரு பசியை உண்டான ஒரு நினைவையே அது உண்டாக்காது. அதனால அந்த மாதிரி யாராவது நம்மளுடைய இளைஞர்கள் சாப்பிட்ற பழக்கம் தான் அப்சர்வ் பண்ணுங்க. ஏன்னா உணவு மிக மிக முக்கியம். நமக்கு ஒரு 2 வேளை குறைஞ்சது 3 வேளையாவது சாப்பிடணும். சாப்பிட்டாதான் அந்த போஸ்ட்நேட்டல் எனர்ஜி, அதாவது வைட்டல் சப்ஸ்டன்ஸ்க்கு வேண்டிய வைட்டல் எனர்ஜி கிடைக்கும். அதுதான் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துறது. அதுதான் நோய் எதிர்ப்பு, நோய் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கூடிய ஒரு சக்தியை கொடுக்கறது. அதனால இந்த மாதிரி யாராவது வேப்ப இலை சாப்பிட்ற பழக்கம், இந்த மாதிரி ரெகுலராக ஏதாவது நேரடியாக இலைகளில் சாப்பிட்றது, கசப்புகளை சாப்பிட்றதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வேளை நோய் தொந்தரவு வந்தால் அதை செக் பண்ணிட்டு அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ பாடிக்குள்ளே சேர்ந்துருச்சு, பாடிக்குள்ளே ஒரு விஷம் வந்துருச்சு. அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் தெரியும்? ஃபஸ்ட்டு பாடிக்குள்ளே பாய்சன் வந்தால் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி எக்ஸஸாக இருக்குது. நேரடியாக பாய்சன் சாப்பிட்லனா கூட இவங்க சாப்பிட்ட மசாலா பொருள்லையோ, ஹோட்டலில் உணவுலையோ, இல்லை இந்த காய்கறி மூலமாக வந்ததோ, இல்லை காற்று மூலியமாக வந்ததோ, ஏதோ ஒரு டாக்ஸின் நம்ம உடம்புல வருது அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பிரமாதமான பாயிண்ட் எதுன்னா, நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன் 4 ப்ளஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் 11, இது ரெண்டும் ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் பண்ணும். அதாவது நம்மளுடைய கட் பாக்டீரியா டேமேஜ் ஆகிடும். அதாவது பெருங்குடல்களில் இருக்கக்கூடிய
நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இந்த விஷ மருந்துகளால சிதைஞ்சு போயிருந்தா அந்த சிதைவின் காரணமா நமக்கு டாக்ஸின்ஸ் அங்க உள்ளவே தேங்கி கிடந்ததுன்னா அதை ரிலீஸ் பண்றது இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் 4 பாயிண்ட்டும் லார்ஜ் இன்டெஸ்டைன் 11 பாயிண்ட்டும். இந்த பாயிண்ட்டுங்களை பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் போடுறது ரொம்ப நல்லது. பைலேட்டரலா போட்டு ஒரு 28 மினிட்ஸ் அழகா படுத்துக்கலாம். அப்போ இனிமேல் யாராவது பேஷண்ட் வராங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நிச்சயமா எல்லார் உடம்புலையும் பாய்சன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாய்சன்ஸை முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணோம்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்க ரொம்ப ஈஸியாக. அதனால தான் வந்து சித்த வைத்தியத்திலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போனாலும் முதல்ல பேதிக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி பேதிக்கு ஒரு ஹார்டாக சாப்பிட்றது கூட டிசிஎம் அக்குபஞ்சர் ஒத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா அதில் நல்ல பாக்டீரியாவும் டேமேஜ் ஆகி போயிடும், ரொம்ப வேகமாக போயிடும். அப்படின்றதுக்காக நம்ம வந்து LI4 and LI11 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டாக்ஸின் எடுக்கும். டாக்ஸின்ஸ் எப்போ இருந்தாலுமே சரி அந்த இடத்துல ஹீட் இருக்கும், அந்த ஒரு சூடு இருக்கும். LI11 போடும்போது அந்த சூடும் வெளியே போயிடும். அதன் பிறகு அதுக்கு சப்போர்ட்டிவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது ஸ்டமக் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுதுன்றதால ஸ்டமக் 36 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்டமக் நல்ல டோனிஃபை ஆகி நம்மளுடைய மொத்த பிராணசக்தி நல்ல ஒரு பிரிம் லெவலுக்கு வந்து டாக்ஸின்ஸை ரொம்ப வேகமாக தள்ளும். இது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்தது நம்மளோட ஸ்ப்ளீன் 6 என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்ப்ளீனை வந்து சப்போர்ட் பண்ணும். எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, ஸ்ப்ளீனோட ஜூஸ் வந்து அதுவும் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. அப்போ ஸ்ப்ளீனை நம்ம டோனிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நம்மளுடைய வயிறு பகுதியில் எங்கெங்கெல்லாம் தேங்கி இருக்கோ பாய்சன்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்ப்ளீன் 6 மூலிமா வெளியே போயிடும். அதுக்கு அடுத்து டாக்ஸின் எங்கே ஸ்டோரேஜ் ஆகுதுன்னா உங்களுக்கு கிட்னி வெளியே தள்ளினதுக்கு அப்புறம் யூரினரி பிளாடரில் இருக்கும். ஸோ யூரினரி பிளாடரில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், UB67 UB65 ரொம்ப எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக வந்து பாய்சனையும் டாக்ஸினையும் ரொம்ப வேகமாக வெளியே தள்ளுற கெப்பாசிட்டி UB40க்கு உண்டு. ஈஸி டு லொக்கேட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி UB40. அதனால் UB40 உங்களுக்கு டாக்ஸின்ஸையும் ஹீட்டையும் தூக்கி வெளியே போட்டுரும். இது வந்து நாம் பேஷண்ட்டுங்களுக்கு அக்குபஞ்சர் நீடில் ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு பண்ணுறோம். பட் நாம் ஆஸ் அ ஹீலர்லாம் நமக்கு வந்து பாயிண்ட்லாம் போட்டுக்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. அப்படி யாருக்காவது இருக்குதுன்னா போட்டுக்கலாம். ஒரு ப்ரிவென்டிவாக பண்ணுற மெத்தட் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ், நம்மளோட சீ மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த ப்ரீத்திங்கை கவனிக்கிறது, தியானம் மாதிரி. அதாவது மைண்டை வந்து எங்கே மூவ் ஆகுதுன்றதை கவனிக்க போகும்போது ஒரு ஆர்கனுக்கே நீங்கள் கொண்டு அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, வயிறு பக்கம், கிட்னி பக்கம், கால் பக்கம், கை பக்கம் அப்படின்னு உங்களோட கவனத்துங்களை அங்கே திருப்பி இந்த சீ மூமெண்ட்டை அங்கே வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ரெண்டாவது ரெகுலர் பிரிஸ்க் வாக்கிங் ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். ஏன்னா பாடியில் இருக்கிற ஹீட்டு நாம் கிரியேட் பண்ணுற ஹீட்டு, பாடி தானாக உற்பத்தி பண்ணுற டாக்ஸின்ஸ்னால வர ஹீட் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரிக்ஷன் மூமெண்ட்னால வரக்கூடிய ஹீட்டு எப்படியாப்பட்ட அழுக்கையும் வந்து உங்களுக்கு பேர்ன் பண்ணிடும். அதன் பிறகு யோகா பண்ணுறோம். ஏதாவது ஒன்று யோகா பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா பாடி வந்து ஸ்ட்ரெச்சிங் ஆகுது. இந்த ஸ்ட்ரெச்சிங் ஆகும்போது இந்த சீ மூமெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் பிளாக்கேஜ் இருக்கோ அங்கெல்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வேகமாக உங்களுக்கு வந்து இந்த பாய்சன் ரிமூவல் நடக்கும். இது முடியலன்னா எக்ஸசைஸ், எனி எக்ஸசைஸ். இது சப்போஸ் இதெல்லாம் லிவரில் நமக்கு வந்து எப்பவுமே லிவர் ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஸ்லீப்பிங் ஹவர்ஸ், அதாவது கண்ணை மூடி படுக்கிற நேரத்தை ஒரு மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒரு 7 to 8 ஹவர்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லதுன்றது எங்களோட இது. நாங்கள் வந்து பாய்சனோட நிறைய டீல் பண்ணுறதால நாங்கள்லாம் 8 to 9 ஹவர்ஸ் ஸ்லீப்பிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதன் பிறகு வந்து நம்ம பாடியில் உணவில் நம்ம குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் போல் டர்மரிக் ஓரளவுக்கு பண்ணலாம்.
ஏன்னா டெர்மரிக்கை நாங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி சொல்ல முடியல. இன்னைக்கு பாய்சன் எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா டெர்மரிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஈரோடு பக்கம் அங்கே பக்கம்லாம் ப்ரொடக்ஷன் ஆகுது. ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு விஷங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைகளில் வந்து இது வாசனை திரவியங்களில் ஏலக்காய் அதுக்கெல்லாம் நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால எந்த பொருளும் ரொம்ப நல்ல பொருள், ரொம்ப தங்கமான பொருள் நிறையெல்லாம் சாப்பிடவே வேண்டாம். எல்லா பொருளையும் கொஞ்சம் 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 எடுத்துக்கிட்டு குக்கிங் பண்ணுறதுல இதிலெல்லாம் கவனம் செலுத்தி நம்மளுடைய வாக்கிங், யோகா, மெடிடேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஸ்லீப்பிங் மெயின்டைன் பண்ணி பழங்கள், கீரைகள் சாப்பிட்றத கொண்டு நாம் வந்து நம்ம ஆரோக்கியத்தை தக்க வைக்க வேண்டிய ஒரு சூழலில் இப்போ இருக்கிறோம். ஸோ இதில் வந்து யாரையும் வந்து நம்ம குறை சொல்கிறதாலேயோ நாம் வந்து இதுக்காக நாம் ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கிறோம் அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கிறாங்க. பட் அவங்க பாட்டு ஒரு சைடு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய விஷ மருந்துகள்லாம் வந்து மனிதனுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கூடாத மருந்தும், வெறும் பூச்சிகளை மட்டும் கொல்லக்கூடிய மருந்தும் உள்ளதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே தான் வருது. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க வந்து சவுண்டு வச்சே வந்து காய்கறியில் இருக்கிற பூச்சிகளை வந்து தடுக்கலான்ற முறையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் நல்லா தான் இருக்கும், ரொம்ப பயப்பட வேண்டாம். ஆனால் பட் நாம் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் வந்து எல்லாமே இயற்கையான பொருள், நல்ல பொருள், இது உடலுக்கு ஆரோக்கியம் நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய மூலிகைகள் எல்லாம் சாப்பிட்றது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பர்டிகுலராக வந்து கடையில் விற்கக்கூடிய பொருட்கள், நீங்களா ஒரு வேலை எங்கேயாவது வந்து நம்மளே உற்பத்தி பண்ணுறோம், நம்மளே காடுகள்லேருந்து வருது, இல்லை இயற்கையாக வந்த பொருள் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உபயோகப்படுத்தலாம். மற்றதெல்லாம் கவனம் செலுத்தி வாழ்றது நமக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய இதுதான். அது ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு. வர்றதை நம்ம தடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் மாறுது, மெதுவாக மாறுது. வந்த பொருள்களில் எல்லாத்துலேயுமே வந்து விஷம் இருக்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஒரு உணவுப் பொருள், அதாவது குறிப்பாக காய்கறி பழங்களில், அதே மாதிரி சிரல்ஸ், இந்த பருப்பு வகைகள்லாம் வந்து விஷம் இல்லாத விவசாயமே நடக்கலை. அதனால எல்லாத்துலேயும் விஷம் கலந்து தான் இருக்குது. ஏன் நம்ம ஒரு புது துணி வாங்கினா கூட நேராக கொண்டு போயெல்லாம் போட்டுடாதீங்க. எல்லா துணியிலையும் விஷ மருந்து கலப்போம். எதுக்காக கலக்கிறாங்க அப்படின்னா, அந்த துணி வந்து விற்பனை ஆகிற வரைக்கும், அங்கே ஸ்டோரேஜ் பண்ணுற வரைக்கும் எந்த பூச்சிகளும் அதை தொடக்கூடாது. ஒரு கரையானோ ஒரு எலியே போய் கடிச்சிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சில விஷ மருந்துகள்லாம் கலந்து தான் வரும். அதை நீங்கள் வந்து அவங்க வந்து கலரிங் ஏஜென்ட்லேயே சேர்த்துருவாங்க. விஷ மருந்து டைரெக்டாக சேர்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நாம் என்ன பண்ணோம், எந்த துணி வாங்கினாலும் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. புது துணி வாங்கி அப்படியே போடுறதெல்லாம் கூட தவிர்க்கணும். நான் ஒரு துணிக்கு முதல் கூட சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பொருள்லையும் கலந்துருக்குது. ஜாக்கிரதையாக பயன்படுத்தி நம்மளை நாம பாதுகாப்பாக வச்சுக்குவோம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து LI4, LI11, ST36, SP6, UB40 எனக்கு தெரிஞ்ச மாதத்துக்கு ஒரு தடவை கூட நாம் எல்லாரும் போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இருக்கிற டாக்ஸின்ஸ் உள்ள வெளியே போகும். ஏதாவது ஒரு பழக்க வழக்கம் நிச்சயமாக நம்மக்கிட்ட இருக்கணும். வாக்கிங்கோ, யோகாவோ, எக்ஸசைஸோ இருக்கணும். இருந்தால் நமக்கு ஹீலர்களுக்கு ரொம்ப நல்லது. தூங்குற நேரத்தை நம்ம எந்த வகையிலையும் 8 மணி நேரம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத பார்த்துட்டோம்னா இந்த விஷங்கள்லாம் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. ஸோ அதனால தான் இப்போ நம்மளுடைய உலகளாவிய வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய முதல்ல எப்படி 50 இருந்து இப்போ 70 வயசு கொண்டு வந்துருக்குறாங்க. அதிலும் குறிப்பாக வந்து நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா கேரளா தான் வந்து எக்ஸ்பெக்டன்சி நிறைய இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மலை சார்ந்த, காடு சார்ந்த காற்றுகள்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கிறதால அவங்களோட ஏஜ் லிமிட் வந்து 75 இயர்ஸ் வரைக்கும் இருக்குதுன்றாங்க லாஞ்சிவிட்டி. ஸோ அதனால் நாம் நிறைய நாள் வாழணும். முக்கியமாக நல்லவங்க நிறைய நாள் வாழணும். ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை ஷேரிங் பண்ணுறதுக்கு ஒரு இருக்கிறவங்களாம் இன்னும் கொஞ்சம் நிறைய நாள் வாழணுன்றதுக்காக தான் நமக்கு குறிப்பாக இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சிலர்கள் கேட்கலாம். இப்போவே 9:13 ஆயிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் நீங்கள் கேள்வி பதில் கேட்டுக்கங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தேங்க்யூங்க சார். ரொம்ப நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ தம்ப மணிகண்டன் சார் வந்து ஆ ஆண்ட்ரிஸ் இருக்காருங்க. ஐயா வணக்கம் ஐயா, மணிகண்டன் பேசுறேன் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இன்சைட்லாம் ஓப்பன் ஆனிச்சு. ஐயா என்னோட டவுட் என்னன்னா, இப்போ நம்ம குக்கும்பர் வெள்ளரிக்காயெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அப்புறம் வெண்டைக்காவும் பச்சையா நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த காய்கறி வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் போயிட்டு இருக்காங்க இல்லையா?
ஆமா ஸோ தெரியுங்க, சொல்லுங்க. ஐயா இப்போ வந்து நான் அதிகமா வந்து வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு இருப்பேன். நான் என்ன ம் பண்ணுவேன் அப்படின்னாக்கா, நம்ம போரூர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துட்டு மஞ்சள் தண்ணியில கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அதில் இது பண்ணிட்டு அப்புறமா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ ம் என்னோட டவுட் என்னன்னா, அந்த ம் நச்சுகள் வந்து ஸ்கின்ல இருக்குமா இல்ல உள்ள போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 1% சொன்னீங்க. அதாவது ஒன்னோட கம்மியா தான் இந்தியால வந்து நச்சுகள்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. ஸோ அந்த வேரியேஷன் தெரிஞ்சுக்க தான் நான் இப்போ உங்களுக்கு ஓகே. கேட்டேன். தோல்ல கண்டிப்பா இருக்கும். அந்த வெள்ளரிக்காவோட ஸ்கின்ல கண்டிப்பா இருக்கும். வெள்ளரிக்காவோட ஸ்கின்ன மொத்தமா நீங்க வந்து ம் சீவி எடுத்துட்டு ம் தான் உள்ள ம் சாப்பிடணும். ம் 100% உள்ள சாப்பிடணும். அதுவும் தலையும் வாலும் வெட்டிட்டு சாப்பிடணும். வெள்ளரிக்காய் சாப்பிடுற ஒரு பழக்கத்துல தலையை வெட்டும்போது ம் அப்படியே கொஞ்ச ம். நேரம் தேய்ப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? இல்லையா அது மாதிரி என்ன அது பண்ணுவாங்க இல்ல. கேட்டீங்கன்னா, ஒரு நீட்டு ம் வெள்ளரிக்காய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், நீளமான ஒரு வெள்ளரிக்காய், ஒரு 6 ம் இன்ச்சு வெள்ளரிக்காய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ம் ம் ஒரு 1/2 இன்ச்சு தலையில என்ன பண்ணுவாங்க வெட்டிட்டு, அந்த 1/2 இன்ச்சு வெள்ளரிக்காயை பிடிச்சிக்கிட்டு மிச்சம் ம் 5.5 இன்ச்சு வெள்ளரிக்காயோட தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அங்க ஒரு கொழகொழப்பு வரும். ம் ம் அந்த கொழகொழப்பு தொடச்சி எடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. என்ன காரணத்துக்காக அப்படி சாப்பிடுறாங்க முன்னோர்கள் அப்படின்னா, ம். நான் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கேட்கும்போது என்னன்னா, அது மேல விஷப்பாம்பு நகர்ந்து போயிருக்கும். ஆ அந்த விஷப்பாம்பு நகர்ந்து போகும். ஏன்னா வெள்ளரிக்காயில விஷப்பாம்பு நல்லா நகரும். அதுக்கு ரொம்ப ம் பிடிக்கும். ம் அதனால விஷப்பாம்பு நகரும்போது அந்த விஷத்தோட தாக்கம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக முனைய நல்லா தேய்க்கும் போது அது ஒரு குழகுழப்பு வரும். அது தொடச்சி எடுத்துட்டு மிச்ச காய்கறி தான் சாப்பிடுவாங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு போச்சுன்னா, ஒரு 6 இன்ச்சு நீட்டு உள்ள ஒரு வெள்ளரிக்காயில உங்களுக்கு 5 இன்ச்சு தான் சாப்பிடறதுக்கு கிடைக்கும். ம் இப்ப நாம என்ன எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, அந்த பிளஸ் அந்த தோல்லயும் சீவிடுங்கன்றோம். சீவிட்டு தாராளமா சாப்பிடுங்க. பட் இதை விட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னு நினைச்சீங்கன்னா, அதே வெள்ளரிக்காய் இதெல்லாம் சீவிட்டு, ஜஸ்ட் ஒரு இட்லி குண்டான்ல இட்லி வேகும்போது, ஒரு கீழ்த்தட்டுல ஒரு 4 வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க. அன்னைக்கு வெள்ளரிக்காயோட ரிசல்ட்ட நீங்க கண்டுபிடிங்க. பாயில் பண்ணி சொல்றீங்களாயா? ரைட். ஹாஃப் பாயில். இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா ஓ இருக்கும். சரி. ஐயா நார்மலா இப்போ ஸ்கின் சொன்னதுனால இப்போ ஆப்பிள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல தான் வந்து சத்து அதிகமா இருக்கு. அதனால ஆ. ஸ்கின்னோட சாப்பிடணும் அப்படின்னு எங்க வீட்ல எனக்கு சொல்லி கொடுத்தாங்கய்யா முன்னாடி. உண்மை. எப்போ? அது அவங்க வீட்ல விளைஞ்ச ஆ, காய்கறிகளுக்கு மட்டும். ம் அந்த ம் ரூல்ஸ். இப்போ உங்க வீட்ல ஒரு கொய்யாக்கா மரம் இருக்கு. ம். எதுவுமே போடல, தானா வருது. மிஞ்சி போனா 10 காய், 15 காய் தான் காய்க்கும். ஆமா 10க்கு மேல கரெக்ட்டுங்களா? காய்க்காதுயா. இல்ல ஒரு 10க்கு மேல 50 காய் காய்க்காது. கூட காய்க்கட்டும். ம் ம் ஒரு விவசாயிக்கு ஒரு கொய்யா மரம் 50 காயெல்லாம் காய்ச்சா அவனுக்கு தண்ணி ஊத்துற கூலி கூட வராது. கரெக்ட் தான். அப்போ அவன் எதையாவது ஒண்ணு பண்ணி அதை ஒரு 500 காய் ஆக்கணும். ம் அப்போ அந்த 500 காய் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பூச்சிகளும் அதனோட பலவீனத்தினால நோய்களும் வரும். அது இருக்கக்கூடாது. நல்லா இல்லைன்னா நீங்க வாங்க மாட்டீங்க. ம் ம் அப்போ இத்தனை இருக்கிறதால வீட்ல விளையிற கொய்யாக்கு மட்டும் நீங்க வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ம். அப்படியே கழுவிட்டு சாப்பிடுங்க. சரிங்கய்யா புரியுதுங்களா? சரிங்க. அப்பவும் நீங்க வந்து அதுக்குள்ள பூச்சிகள் ஏறி இருக்கும், பல்லி ஏறி இருக்கும், விஷப்பூச்சிகள் போயிருக்கும். கழுவிட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. நல்லா கழுவிட்டு. சரிங்கய்யா சரிங்க. ம். வெள்ளரிக்காய் ட்ரை பண்றேன்யா. பாயில் பண்ணி ட்ரை பண்ணி பண்றேன். பாருங்க. ம் சூப்பரா இருக்கும். நன்றியா ம். நன்றி. தேங்க்யூங்க சார். தேங்க் இன்னும் யூ. யாராவது டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. அதாவது ஒரு விஷம் நம்ம பாடிக்குள்ள வந்திருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கூட கண்டுபிடிக்கலாம். ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. பிளஸ் வந்து அந்த விஷம் வந்தா நம்ம எப்படி எடுக்கிறதுன்றது நமக்கு அக்குபஞ்சர் பாயிண்ட்ல நிறைய இருக்கு. பர்ட்டிகுலரா இந்த ஒரு நான் சொன்ன 5 பாயிண்ட் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த பேஷண்ட் வந்தாலும் இந்த 5 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் முதல் நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு மறுநாள் பண்ணீங்கன்னா இன்னும் ரிசல்ட் வேகமா இருக்கும். ஏன்னா டாக்ஸின்ஸ் தான் உங்களுக்கு பெரிய தொந்தரவு முதல்ல. அதுதான் சார். ஓகே சார். ம். இன்னொரு டவுட் என்னன்னா சார், எனக்கு டவுட்டுங்க. ம். இப்போ நம்ம வந்து ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நம்ம பாயிண்ட்ஸ் போடுறது கூட நம்ம வந்து இது வேப்பிலை கஷாயம் குடிங்க, சீக்கிரம் ம். ஃபீவர் இறங்கிடும் அப்படின்னு சொல்றோம் ம். இல்லைங்க சார். ம். ம். இப்ப ம். நம்ம கசப்பு அந்த வேப்பிலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜீரணம் பண்ணாது அப்படிங்கிற போது நம்ம கஷாயம் சேர்த்துக்கலாமாங்க சார், எடுத்துக்கலாங்களா? கஷாயத்துல வந்து நம்ம வேப்ப இலையை சேர்க்கறது, வேப்ப இலையை உங்களுக்கு பசியை குறைச்சிடும். வேப்ப ஃபர்ஸ்ட் குச்சி. பாயிண்ட். வேப்ப குச்சியோ சரிங்க. வேப்ப இலையோ பசியை குறைச்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. என்னன்னா சரிங்க. சாப்பிடவே நமக்கு தோணாது. உணவு மேல ஒரு வெறுப்பு உண்டாக்கிறோம். அது ரொம்ப ரிஸ்க். அது ஓகே. அப்படியே யாராவது ரொம்ப நம்பிக்கையோட செய்யறாங்க, பூச்சி கீச்சி இருக்குனாங்கன்னா ஒரு இலை 2 இலை ஒரு நாளைக்கு செய்துட்டு இருந்தோம், அதோட விட்டுடுங்க. ரெகுலர் பண்ணாதீங்க. சரிங்க சார். சரிங்க. இது ஒரு பாயிண்ட். 2வது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீவர் வரும்போது இறங்கறதுலாம் அவ்வளோ பெரிய சாதாரண துளசி இலையே போதுமே. வெத்தலை, துளசி இலையே ஓரளவுக்கு. ஏன்னா துளசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மருந்தும் போடாத விளையிற ஒரு பெரிய விஷயம். சும்மா காடு மாதிரி விளைஞ்சிரும். அதுதான். ஒரு செடி வச்சீங்கன்னா ஆமா. ஒரு 10 செடியா மாறிடும் ஒரு 6 மாசத்துலயே. ஸோ அந்த மாதிரி வேணா அதுதான். கூட நீங்க உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்
கசப்பெல்லாம் வேண்டாம். சரிங்க சார் சரிங்க. ம். ஓகேங்க சார். வணக்கம் யாராவது ஐயா. டவுட் எனக்கு இருந்தாலும் ஒரு கேட்கலாம். சந்தேகம். நான் கேட்கறது ஓகேங்க ஹலோ. கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. அந்த சொல்லுங்க. டெங்கு ஃபீவருக்கு இந்த பப்பாளி இலை ஜூஸ் குடிச்சா அந்த பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு என் ம். குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கேன். ம். சோ இனிமே அது அந்த மாதிரி ஏதாவது வந்தா பண்ணலாமா இல்ல அது அவாய்ட் வீட்டுல பண்ணிடலாமா? இல்ல வீட்டுல வர செடி எதுவா இருந்தாலும் தாராளமா நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வீட்டுல நம்ம பெரிய விஷ மருந்துகளோ உரங்களோ போட போறது கிடையாது. அது வந்து தானா ஒரு மாதிரி வளர்ந்து கிடக்க போகுது. ஓகே. அந்த மாதிரி ரீசெண்டா ஏதாவது ஒரு மருந்து இருந்து ஏதாவது தெளிச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் கண்டிப்பா பண்ணோம். யாராவது இலையை கொண்டு வர சொல்லலாம் நாங்க உபயோகப்படுத்தாதீங்க. உங்க கண் எதிர்க்க செடிகள் ஏதாவது வீட்டு செடிகள் இருந்தா மட்டும் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ. நமக்கு பிளேட்லெட்ஸ் அப்புறம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கம்மா. ஸ்பிளீன் 4, ஸ்பிளீன் 6, ஸ்பிளீன் 10 இதெல்லாம் பிளேட்லெட்ஸ் எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே. நிறைய பாயிண்ட் இருக்கு. அதாவது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக் ஷூ பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா டியூ 4க்கு பக்கத்துல 13 அதெல்லாமே நல்ல பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே. அப்ப குழந்தைங்களுக்குலாம் நீங்க ஊசி போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து குழந்தைங்களுக்கு மோக்ஸா மாதிரி ஒரு சூடு காமிச்சா போதும். ஓகே. மோக்ஸாவுக்கு லைட்டா சூடு காமிச்சிங்கனாலுமே நல்ல இன்க்ரீஸ் ஆகும். நல்லா இருக்கும். ஓகே சார். மில்க் பாலை பத்தி நீங்க எதுவும் சொல்லவே இல்லை இந்த இதுல. பால் சம்பந்தப்பட்டது எனக்கு தெரிஞ்சு பால் வாங்கி சாப்பிடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஆவின் மில்க் கவர்மெண்ட் பாலை தவிர வேற எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் நான். பேக்கெட் பால்ல சொல்றேன் நான். என்ன காரணம்னா மற்ற எல்லா கம்பெனிஸுமே வேற வேற மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு தான் அந்த பொருட்கள்லாம் அவங்க வாங்குறது வச்சே எங்களுக்கு தெரியுது. ஆவின்ல அது நடக்கவே நடக்காது. ஏன்னா கவர்மெண்ட் இது. அதனால வந்து பால் பாருங்க, எல்லா பாலும் கெட்டு போகாது. 2 நாள் கூட தாங்கும். ஆவின் பால் ஒரு நாளுக்கு மேல தாங்கவே தாங்காது. பாருங்க 24 ஹவர்ஸ்க்குள்ள யூஸ் பண்ணிடணும். அதுதான் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பால் குடிக்கிறது இல்ல. பெரியவங்க குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக தாராளமா தரலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. தாராளமா தரலாம். ஆவின் பால் ரெக்கமெண்டட். ஓகே. தாராளமா சாப்பிடலாம். சரி. தேங்க்யூ மேம். வேற யாராவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாங்க. வீட்டுல எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா கீரையெல்லாம் ரொம்ப ஈஸியா பயிர் பண்ணலாம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பண்றது எதுன்னா கீரை தான். ஒரு சின்னதா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 அடிக்கு 2 அடி ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமே அந்த 2 அடிக்கு 2 அடியில எங்கேயாவது ஒரு கடைகளில் போயிட்டு கீரை விதை, அரைக்கீரை விதை வாங்கிட்டு சும்மா தூவி விட்டிங்கன்னா ஒரே ஒரு 20 செடி வந்தா போதும். அதிகம்லாம் வேண்டாம். அரைக்கீரை ஒரு 20 செடி வந்தா ஒரு 3 பேர் வீடு இருக்கிற வீடு, 3 பேர் 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு வேலைக்கு கீரை கண்டிப்பா கிடைக்கும். 15 நாளைக்கு ஒரு தரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி. எதுவுமே பண்ண வேணாம். சும்மா தண்ணி ஊற்றினா போதும். வரட்டும். பூச்சி அடிச்சா அந்த இலையை வரைக்கும் கிள்ளி போட்டு மிச்சம் இருக்கிற இலையை வந்து பறிச்சு உபயோகப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கீரை வந்து சமைக்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் பறிச்சு நீங்க வந்து கொஞ்சம் போல சூப் மாதிரி போட்டு குடிச்சுக்கிட்டு கூட உபயோகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஈஸியா விளையக்கூடியது புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை உங்களுக்கு ரோ மாதிரி அழகா நட்டிங்கன்னா ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். அதே நேரத்தில் பறிச்சுக்கலாம். அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஒரு தடவை சட்னி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு நல்லா இருக்கும். அந்த மாதிரி சின்னது ரொம்ப வந்து பூச்சி மருந்தோ கேரோ தேவைப்படாத சில விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் நம்மளே சேர்த்துக்கலாம். சார் தங்கதுரை சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காருங்க. சார் தங்கதுரை சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாங்க சார். தங்கதுரை சார். சார் தங்கதுரை சார். சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாங்க. சார் லைன்ல இல்லைங்களா இருக்கு. சார் இப்போ நம்ம இந்த பருப்புகள் வகைகளே ஏதாவது சுத்தம் பண்ற வழி இருக்காங்க சார்? நம்ம இதேதான் பருப்பு வகையை பொறுத்த வரைக்கும் நீங்க வேக வைக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். நம்ம வேக வைக்காம சாப்பிடாதீங்க. வேக வைக்காத பொருள் உணவை தவிருங்க. சரிங்க சார். சரி. எப்படியும் கொஞ்சோண்டு மஞ்சள் போடுங்க. அதுலயே கொஞ்சம் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். சரிங்க சார். சரிங்க. அதுதான். ஆனா வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே வாஷ் பண்ணுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 10 மினிட்ஸ். அதாவது உங்களுக்கு உப்பு போட்டு வாஷ் பண்ண முடியாத சில பொருட்கள்லாம் என்ன பண்ணலாம் நீங்கன்னு கேட்டீங்கன்னா, பாத்திரத்துல வச்சுக்கிட்டு குழாவை திறந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணி ஃபோர்ஸா பட்டுட்டு போற மாதிரி பண்ணா கூட போதும். ஓகேங்க சார். ஓகேங்க. அப்பவே வந்து உங்களுக்கு அந்த பாய்சன் எல்லாம் பிரேக் ஆயிடும். அதுதான் சார். சரி. சரிங்க.
இப்ப நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து வாஷ் பண்றது வந்து இப்ப கிரேப்ஸ் எல்லாமே வந்து நம்ம தண்ணிக்குள்ள போட்டு ஊற வைக்க முடியாதுங்களா சார்? இப்ப அந்த மாதிரி இருக்கிறத டைம்ல என்ன வைக்கணும். பண்ணலாம்? கிரேப்ஸ் எல்லாம் கண்டிப்பா வைக்கணும். தண்ணியில போட்டு வைக்கணும். கிரேப்ஸ் வெரி 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 மஸ்ட். த சரி ஹையஸ்ட் சரிங்க. பாய்சன் யூஸ் கிரேப்ஸ் தான். ஏன்னா அதுதான் சார். கிரேப்ஸ் சரி உங்களுக்கு சரி. வந்தே சேராது ஒழுங்கா. அந்த அளவுக்கு அவங்க சேஃப்கார்ட் பண்ணி அனுப்பணும் ஒரு மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு. அப்போ அவங்க என்ன ஆமாங்க. பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கெட்ல ஒரு மருந்து பிடிச்சி அந்த அந்த கிரேப் அந்த கிரீப்பர்ல அந்த கொடியில தொங்குற இடத்துல அப்படியே முக்கி முக்கி எடுப்பாங்க. ஸ்ப்ரே ஓ! பண்றதுலாம் கிடையாது, சரி முக்குவாங்க. சரி ஸோ சரிங்க. அதனால நீங்க என்ன அதுதாங்க. பண்றீங்க, வாங்கிட்டு வந்த உடனே கிரேப்ஸை ஃபர்ஸ்ட் என்ன சரிங்க. பண்ணுங்க, ஒரு ஒரு சின்னதா ஒரு பாத்திரத்துல போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு உள்ள ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறம் எடுத்து பிளைன் ஓகேங்க. வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனோடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறத வச்சுக்கணும். எப்போ ஓகேங்க வேணாலும் சார். சரி சாப்பிட்டுக்கணும். சரிங்க. ம். ஓகேங்க. ஃப்ரிட்ஜ்ல ஹலோ. வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஃப்ரிட்ஜ்ல அதனால சாப்பிடலாங்களா? ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பாய்சன் தான் முதல்ல பிரேக் பண்ணிட்டீங்களே, நேரா வாங்கிட்டு வந்து வைக்காதீங்க. அதுதாங்க சார். வாஷ் பண்ணிட்டு தான் உள்ள ஓகேங்க போகணும். ஓகேங்க. ஓ! சரிங்க சார். சரி சரிங்க. ஓகே. இன்னொருத்தர் யாரும் லைன்ல இருந்தாங்க. சார் தங்கதுரை பேசலாங்க சார்? சார் வந்து அன்மியூட் பண்ண முடியலன்னு போயிட்டு இருந்தாரு, ஏதோ சொல்லியிருந்தாரு. ஸ்ட்ரக் மெசேஜ் ஆயிடுச்சு அனுப்பி சார். இப்ப கேக்குதுங்க சார். சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஆ. சார் ஒரு இது சார், வேப்பங்குச்சி பல் விளக்குறதுமே இஷ்யூவா சார்? அது வந்து என்ன? 2 காரணங்க. முதல்ல வேப்பங்குச்சியில பல்லு வளர்க்கறதுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஈறு டேமேஜ் பண்ணிடும். நம்ம பல்லு வந்து எங்க நிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈருங்கிற ஒரு மண்ணில் தான் நிக்குது. நாம அப்ப தேய்க்கும் பொழுது என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா ஈரும் டேமேஜ் ஆகும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட் வேப்பங்குச்சியில. 2வது கசப்புத்தன்மை அதிகமா கசப்புத்தன்மை அதிகமா போனா பசி எடுக்கிறது குறைஞ்சிரும். ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும் அதை. ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு சாஃப்ட் ப்ரஷ் அங்கே என்ன சேர்ந்துற போகுது. அதுவும் பர்டிகுலராக வந்து நைட்டு படுக்கும்போது வாஷ் பண்ணிட்டு படுத்துட்டு காலையில் சும்மா வெறும் விரலில் தேய்ச்சாலே போதும். 2வது நம்மளோட சலைவா இருக்கு பாருங்க, எச்சில் ஊறுது பாருங்க, அது பல்லு இடுக்கில் இருக்கிற எல்லா கிருமிகளும் தின்னுடும். அதனால நம்ம வந்து பெருசா ப்ரஷிங். நான் வந்து கல்கட்டாவில் இருக்கும்போது ஒரு பெரிய டென்டிஸ்ட், அவர் வந்து எம்டிஎஸ் அப்பவே, நான் சொல்றது வந்து 90ஸ்ல. அப்போ அவர் பையனும் ஒரு பையன் இட்டு வந்தார், ஒரு 15 வயசு பையனை. அப்போ அவர் சொன்னாரு, இந்த பையன் இது வரைக்கும் பிறந்தது வந்து ப்ரஷிங்கே பண்ணதில்லை அப்படின்னாரு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ப்ரஷிங் பண்றதே வந்து பல்லு டேமேஜ் பண்றதுன்றதை ப்ரூவ் பண்ணார். அதுக்கப்புறம் நான் அப்போதுலேருந்தே நான் வந்து ப்ரஷிங்லாம் பண்றது கிடையாது. அப்படி எப்பயாச்சும் ஏதாவது ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்டா குழகுழப்பா இருந்தா மட்டும்தான் இப்போ வரைக்கும் நான் அப்படிதான் ப்ரஷிங் பண்றேன். என்னோட ப்ரஷிங்லாம் டெய்லி கிடையாது. என்னைக்கு எனக்கு ப்ரஷிங் பண்றதுக்கு என்னுடைய ஃபீல் ஆகுதோ, மேபி ஒரு ஒரு நேரத்துல வந்து 3 நாளுக்கு ஒரு தரம், ஒரு நேரத்துல வாரத்துக்கு ஒரு தரம், ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு தரம், அந்த மாதிரிலாம் நடக்கிறத பார்த்துருக்கேன். பல்லுக்கு எந்த ப்ரஷிங்கோ இந்த குச்சிலாம் தேவையே கிடையாதுன்றது தான் நான் சொல்ல. எம்டிஎஸ் படிச்ச ரிசர்ச் பண்ண டென்டிஸ்ட் சொன்னது. அதை நான் நம்பி ப்ராக்டிஸ் பண்ண என் பல்லு நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரஷ்ஷு சப்போஸ் வாங்கும்பொழுது ரொம்ப செலக்டிவாக வாங்குங்க. ப்ரஷ்ஷு வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், ரஃப்பாகவும் இருக்கக்கூடாது, ஸ்மட்ஜிங்கும் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ப்ரஷ்ஷு வந்து நீங்கள் அப்படி தூக்கி பார்க்கணும், எல்லாமே வந்து வாங்கின மாதிரியே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ப்ரஷிங் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் வளைஞ்சிருந்தா கூட தூக்கி போட்டுருங்க, அது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஈறுகளை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால ப்ரஷ்ஷை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குற மாதிரி தான் ரொம்ப சாஃப்டான ப்ரஷ்ஷாக வாங்குங்க. அதுவும் நல்லா வாயில தண்ணி வச்சுக்கிட்டு ப்ரஷ் பண்ணுங்க. இன்னும் ஈஸியாக வந்து ஈரை டேமேஜ் பண்ணாம பண்ணும், எப்பயாச்சும் பண்ற மாதிரி இருந்தா கூட. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப கேர் பண்றது. ஏன்னா ரொம்ப நம்ம அந்த மாதிரி வேப்பங்குச்சிக்கு போச்சுன்னா பின்னாடி நாங்கள் பார்க்குறோம், அவங்களுக்குலாம் வந்து சென்சிட்டிவ்னஸ் ப்ராப்ளம் நிறைய வருது பார்த்துருக்குறோம். அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும், ஜாக்கிரதையா இருங்க. ஷூர் சார். சார் இன்னொன்று வந்து சார், இந்த வேப்ப எண்ணெய் வந்து ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் 4-5 இயர்ஸா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு 5-7 ஏக்கர்ஸ் இருக்கு சார். சூப்பர் அதில் சூப்பர். நான் ஆல்மோஸ்ட் 2 ஏக்கர்ஸ் வந்து ஆர்கானிக் மாதிரி தான், நம்ம எங்க ஓகே, வீட்டுக்கு குட் குட் குட். சொந்தக்காரங்களுக்கு. ஆனா இந்த சூப்பர். வேப்ப எண்ணெய் நான் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். நான் இப்போ நீங்கள் என்ன காய்களுக்கு பண்ணுங்க, இதுக்கு. இதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா ஓகே. சொல்லித்தரேன் உங்களுக்காக. பூச்சி செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நீங்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. அவர் வந்து ஓகே சார். அவர் வந்து பூச்சியியல் துறையில, அதாவது இன்செக்ட்சைட் துறையில ஒரு ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர் ஆனவர். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட். அவருக்கு வந்து பூச்சியிலேருந்து A to Z அத்துப்படி ரொம்ப அழகா விவசாயத்தில் வரக்கூட பூச்சிகளை பத்தி ரொம்ப பிரமாதமா பேசுவார். குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி பேசுவார். நீங்க யூடியூப் சேனல்ல போய் பூச்சி செல்வம் அப்படின்னு போய் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர் என்ன சொல்ல ஓகே சார். வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூச்சியை சாப்பிட்றதுக்கு இன்னொரு பூச்சி இருக்கும்.
அந்த பூச்சிக்கு உண்டான உணவு நம்ம வயல்ல உற்பத்தி பண்ணிட்டோம்னா நீங்க பாத்துக்க வேண்டாம், அது பாத்துக்க மற்ற பூச்சிங்களை. ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுங்களேன். ஒரு கத்திரி செடி வெண்டை செடி போடுறீங்கன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா கத்திரி செடிக்கு வெண்டை செடிக்கு பூச்சி வரத்தான் செய்யும், ஹெவியா வரும். அப்ப அதை எப்படி தடுக்கிறதுனா வேப்ப எண்ணெய் போட்டு தடுக்கிறதுன்னும் போது நீங்க செடியை போய் டிஸ்டர்ப் பண்றீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஓரமே ஒரு உதாரணத்துக்கு அந்த வரப்பு ஓரம் சொல்லுங்க பாருங்க, அந்த வரப்பு ஓரமே என்ன பண்றீங்க, காராமணி பயிர் நடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணும், காராமணியில நிறைய பூச்சிகள் வரும். அப்போ இந்த வெண்டைக்காய் செடியிலயோ கத்திரிக்காய் செடியில் இருக்கிற பூச்சிகள் எல்லாத்துக்கும் இதுதான் பிடிக்குமே தவிர இங்க வந்துருவாங்க, உங்க பயிரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் அவர் கொடுப்பாரு, பாருங்க. பூச்சி செல்வம்னு நெட்ல அடிச்சிங்க, நிறைய வீடியோஸ் பாருங்க. ஆர்கானிக் பண்றது நீங்க என்ன பண்ணுங்க, நெட்வொர்க் மாதிரி பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மளுக்கு கூட முக்கியமா சிலதெல்லாம் எங்க வந்து ஒரு தவிர்க்க முடியாத உணவுகள்ல விஷம் எல்லாரும் கலக்குறாங்களா அந்த மாதிரி பொருளை உற்பத்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் வந்து வேல்யூ ஆடடா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்றோம், எப்படி நம்ம நாலேஜ் ஷேர் பண்றோமோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. வெஜிடபிள்ஸும் ஷேர் பண்ணுங்களேன், இது கூட பெரிய சர்வீஸ் தான். ஷூர் சார். நான் மோஸ்ட்லி வேல்யூ ஆடட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆமா, வேல்யூ ஆடட் தான் பண்ணணும். ஏன்னா கமர்ஷியலா நீங்க ஃபெயிலர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ட்ரிகரே மூவே கிடைக்காது, செய்யணுன்ற ஒரு உந்துதலே இல்லாம போயிடும். அதனால கமர்ஷியலாவும் கொஞ்சம் சக்சஸ் இருக்கணும், பிளஸ் இதை நல்லா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஷூர் சார். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ ஓகேங்க சார், தேங்க்யூ சார். சார் ஏகேஎன் சார்னு ஒருத்தர் அட்ரஸ் பண்ணிருக்காங்க, பேசலாங்க சார். சார் இந்த ட்ரை கிரேப்ஸ் கருப்பு திராட்சை இருக்குல்ல, அதெல்லாம் எப்படிங்க சார்? ஜென்ரலா அதுவும் வந்து இதெல்லாம் இருக்கதான் செய்யும். நீங்க ஒரு ஐடியா பண்ணுங்க, ட்ரை கிரேப்ஸை வாங்கினாலும் சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முன்னாள் முதல்ல வந்து அந்த ட்ரை கிரேப்ஸை ஒரு நல்ல ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உப்புல கலந்து வாஷ் பண்ணிட்டு சரிங்க போயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு கிளாஸ் தண்ணியில ஊற வச்சுட்டு நல்லா அது பாட்டு வந்து ஃப்ரெஷ் கிரேப் மாதிரி ஆயிடும் தண்ணியில ஊறின உடனே. மறுநாள் காலையிலயோ இல்லை ஒரு 4 hours 5 hours பொறுத்த சாப்பிடுங்க, கண்டிப்பா அதுல இருக்கிற பாய்சன்லாம் பிரேக் ஆயிடும். அப்ப அந்த தைரியமா சாப்பிடலாம். அந்த தண்ணி கீழே ஊத்திடணும். ஆமா, அந்த தண்ணியை குடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம மிக்சியில ஒன்றும் அடிக்கல, அது மேல இருக்கிறது தானே, அந்த இடத்த வாஷ் பண்ண தானே பண்றோம். ஊற வச்சு தண்ணி கீழே ஊத்துறோம், அவ்வளவுதான். எப்படி வந்து அரிசியை முதல்ல ரொம்ப இதுவா இருந்ததுன்னா கழுவிட்டு தண்ணி கீழே ஊத்துவோம், அந்த மாதிரி இதையும் கழுவிட்டு ஊத்துங்க. சத்து போகவே செய்யாது, அதுக்குள்ள இருக்கிற சத்து மொத்தம் எப்பவுமே விதையே சுற்றி தான் இருக்கும், தோலை சுற்றி இருக்காது. உள்ளுக்குள்ள விதை இருக்கு இல்லைங்களா, அந்த விதையை சுற்றி தான் சத்துக்கள் அதிகமா இருக்கும். அதனால கழுவிட்டோம்னா நம்ம போயிடுதுன்னு நினைக்காதீங்க, தைரியமா சாப்பிடுங்க, நல்லது. அத்திப்பழம் அதுவும் இதே கான்செப்ட் தான். அத்திப்பழம் எப்படி சார் வாஷ் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம் சார். அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து இட்ஸ் எங்க இருந்து ப்ரொடக்ஷன் ஆகுது, அந்த ரூட்டை நீங்க போய் பார்க்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடணும். ரெண்டாவது இன்னொன்னு பாருங்க, சத்தான உணவு இதுல எல்லாம் சத்து இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எந்த உணவு சாப்பிட்டாலும் நம்மளுடைய ஆர்கன்ஸ் எப்படி வந்து ஒரு ஸ்பிளீனோ ஒரு லிவரோ ஒரு லங்ஸோ இது சப்போர்ட் பண்ணாம உங்களுக்கு நல்ல பொருளே கூட உள்ள போய் அப்சர்வ் ஆகாது. நீங்க மோசமான பொருளை சாப்பிடும் போது கூட இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால ஆர்கனை முதல்ல ரொம்ப பர்ஃபெக்டா வச்சுக்கோங்க. உணவுப் பொருள்ல வந்து எது கிடைக்குதோ எது சீசனலா இருக்கோ அதுல போங்க. ரொம்ப ரொம்ப இந்த மாதிரிலாம் கூட யோசிக்க வேண்டாம். ஐயா ஒரு சந்தேகம் கேட்கலாமாங்கய்யா? கேளுங்கம்மா, மணியாவது பாருங்க. அடுத்த கிளாஸ்ல கூட டைம் தான் சொல்லுங்க. இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி இப்ப நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம நாட்டுல சன்லைட் ஓவராவே இருக்கு, ஆனால் எப்படி நமக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி வருது எல்லாருக்கும்? ஏன் வருது? ரொம்ப அற்புதமான கேள்வி. விட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது லிவர்ல அக்யூமுலேட் ஆகியிருக்கிற பாய்சனோட இண்டிகேஷன். யாருக்கெல்லாம் லிவர்ல பாய்சன் அக்யூமுலேட் ஆயிருக்கும் அவங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வரும். அப்போ நாம செய்ய வேண்டிய வேலை ஆஸ் அக்யூபஞ்சரிஸ்ட், நீங்கள் லிவரை டானிஃபை பண்ணிட்டு நல்ல லிவருக்கு எனர்ஜி கொடுத்துட்டு அவங்கள நல்லா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஸ்பிளீன் 6 ST36 போட்டிங்கன்னா உண்மையில அவங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி விட்டமின் டி எடுக்காமே சரியாயிடும். பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஏன்னா அந்த லிவர்ல இருக்கிற ப்ராப்ளத்தினால தான் விட்டமின் டி டெஃபிஷியன்சி வருது, அக்யூமுலேட் ஆயிருக்காங்க போய்.
க்ளீன் சிக்ஸும் ST36. நீங்க டைரக்டா ஆமாங்க டைரக்டா விட்டமின் டி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அக்யூமுலேட் ஆகும் லிவர்ல, இன்னும் சிக்கலாயிடும். சரி விட்டமின் டி டாக்டர் வந்து டெஃபிஷியன்சி பிரிஸ்கிரைப் பண்றாங்க. டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். சப்போஸ் அந்த மெடிசன் அவங்க எடுக்கிறாங்கன்னா ஒருவேளை வாமிட்டிங்கோ நாசியாவோ இல்ல அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல ஏதோ ப்ராப்ளமோ இல்ல முகம் வீங்குதுன்னா கண்டிப்பா இது தப்புன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். இது ஆனா அந்த எல்லா மாதிரி எதுவும் இண்டிகேஷன் அதுல ஆகல. காமிக்கும். ஓகே. இப்ப சன்லைட்ல நிக்கிறதா எந்த மாதிரி டைம்ல நிக்கிறது நல்லது? காலையிலயா, பகல் உச்சி வெயில்லையா? ஆக்சுவலா சன்லைட்ல நிக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய ரீசனே கிடையாது. ஜென்ரலா வந்து அடைச்ச ரூம்லயே இருக்க வேணான்றதுதான், ஓப்பனா அவங்க மேக்ஸிமம் இருக்கணும்ன்றதுதான். நீங்க நேரா போய் வெயில்ல உட்கார்றதுனாலதான் வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் வர்றதில்ல. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாரத்துல ஒரு நாளைக்கு லைட்டா எண்ணெய் தேய்ச்சிட்டு ஃப்ரீயா லூஸ் ட்ரெஸ்ஸை போட்டு சும்மா காலையில ஒரு 1/2 மணி நேரமா 10 நிமிஷம் வெயில சின்னதா ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். ஒரு ஸ்வெட் வருது அப்படின்னாலே வந்து விட்டமின் டி வந்து உள்ள வந்துருச்சுன்னு நினைச்சுக்கணும். ரொம்ப நேரம்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுறதெல்லாம் நாம வந்து ஸ்வெட்டிங் நல்லதுன்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய பாடி ஃப்ளூயிட் அதாவது எசன்ஸ் சொல்லக்கூடிய சக்தி மிகுந்த சக்தி வெளியே விரயமாகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. பாடி ஃப்ளூயிட் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆனா கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாதான் ஃபேட் டிசால்வ் ஆகும் சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வெட் வர அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். யாருக்கு அந்த ஃபேட் எக்ஸஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், ஒபிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அவங்க ஒபிஸும் திருப்பி சேர்த்துக்க கூடாது. ஃபுட்ல அவங்க திருப்பி லிமிடேட் பண்ணணும். இந்த பக்கம் ஒரு பக்கம் சேர்த்துட்டே இருப்பேன் அந்த பக்கம் பண்ணுவேன்னா உங்களுக்கு டிஃபென்சிவ் மெக்கானிசம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நோய் வந்து சீக்கிரமா அவங்கள தாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிடும். தேங்க்யூ. 9:30 பேபி மேடம் முடிச்சிடலாம். ஓகே சார், டவுட்ஸ் நெக்ஸ்ட் வீக்ல பாத்துக்கலாங்க சார். குழுவிலே கேட்க சொல்லுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நம்ம சொல்லிக்குவோம். ஓகேங்க சார். ஓகேங்க அதான் சார், ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம குழுவிலையும் கூட கேட்டுட்டு நம்ம டவுட் கிளியர் பண்ணிக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்த சுந்தரம் சாருக்கு தேங்க்யூ சொல்லிக்கலாங்க. சார் இன்னைக்கு இந்த விஷயங்கள் வந்து நிறைய அதாவது வாழ்க்கைக்கே வந்து இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்ததுங்க சார். ஏன்னா நாங்க இத்தனை நாளுமே வந்து நம்ம அசால்ட்டா தான் இருந்தோங்க. ஒரு சாப்பிட்றோம் ஆர்கானிக் ஃபுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோங்க. ஆனா அது வந்து நம்மளுக்கு தேவையானது எடுத்துக்கிறோம்னா அது வாய்ப்பு இல்லாத காரணமா தான் இருக்குதுங்க. இதே வந்து நம்ம கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களே வந்து நம்ம எப்படி பாய்சனை நீக்கி நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த செஷன் ஏற்பாடு பண்ணி கொடுத்த மணிகண்டன் சாருக்கும் தனலட்சுமி மேமுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கலாங்க. அதே மாதிரி நம்ம மகேஷ் சாருக்கு, பிந்து மேமுக்கு, பாலாஜி சாருக்கு, தேன்மொழி மேம், இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த செஷனை ஏற்பாடு பண்ணி ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ சொல்லிக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூமா, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சுந்தரம் சார். ரொம்ப பர்டிகுலரா சொல்ல போனோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லா ஹீலர்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா எல்லாத்துக்கு பின்னாடி சதி, தொட்டதெல்லாம் சதின்ட்டு ஒரு கணக்கு இருக்குது. அந்த மித்தை ரொம்ப அழகா உடைச்சிருக்கீங்க. யதார்த்தமான பார்வையில பார்த்தாலே போதும். அதுக்கு பின்னாடி வந்து ஒவ்வொன்றும் பின்னாடி மல்டிநேஷனல் நம்ம பின்னாடி நின்று பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதனால அந்த கண்ணோட்டத்துல நம்ம வந்து பார்த்தோம்னாலே ஒரு தெளிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அதுக்கான ரெமெடிஸும் ரொம்ப சிறப்பான கொடுத்தீங்க. ரொம்ப அருமையான செஷன் சார். திருப்பி அடுத்த செஷன்ல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணி